அண்ணாமலை போன்ற தமிழ்நாட்டு தலைவர்களே தமிழ் மொழிக்கு எதிராக பேசுவது வேதனை தருவதாக முக்குளத்தூர் புலிப்படை தலைவரும் நடிகருமான கருணாஸ் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை பேட்டி கருத்தில் பார்க்கலாம். முக்குளத்தூர் புலிப்படை நீங்க அரசியல் கட்சியும் வச்சிருக்கீங்க, கூட்டணி 2026 ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு, உங்களுடைய நண்பர் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்கும் களம்? விஜயுடைய வருகை எப்படி இருக்கும்? அரசியல் யார் வேணாலும் வரலாம், அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை தொடர்ச்சியாக செவனே செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ மகத்துவமான திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு டெப்டி துணை முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவர் தினந்தோறும், அதுவும் குறிப்பா இளைஞர் நலன் சார்ந்த துறையா இருக்கட்டும், விளையாட்டு துறையா இருக்கட்டும், அதுல இன்னைக்கு எத்தனை பேருக்கு அரசு வேலைகள் வழங்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் கண்கூட பாத்துட்டு இருக்கோம். அதனால மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் தன்னலமில்லாமல் செயல்படக்கூடிய இந்த அரசுதான் நிச்சயமாக வரக்கூடிய 2026 மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அண்ணாமலையுடைய விமர்சனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா உதயநிதியை உரிமையில பேசுறாரு, மற்ற விஷயங்கள், இப்ப மும்மொழி கொள்கை விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது முன்மொழி கொள்கை என்பது இந்த தமிழகத்தின் அடிக்கடி சொல்றதுதான். என்னைக்குமே இங்க இருமொழி கொள்கை தான். என்ன இணைப்பு மொழியாக ஏற்கனவே ஆங்கில மொழி இருக்கிற இந்த தருணத்தில் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை விழுங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு பின்னணியோடு இவங்க இந்திய திணிப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இதுல என்ன ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குன்னா, தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அழிக்கணும்னு இன்னொரு மொழியை கொண்டுகிட்டு வர்ற ஒன்ன தாய்மொழியை பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பிறந்த தலைவர்களே அதை வரவேற்கிறாங்கிறதா இங்க ரொம்ப வேதனையா இருக்கு. இது எவ்வளவு பெரிய துரோகம் அவங்க இந்த தேசத்துக்கு செய்யக்கூடிய. பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம்னு தெரிஞ்சுமே அதை ஆதரிக்கிறாரு, அந்த கட்சியில பொறுப்புல இருக்குங்கிறதுக்காக பேசுறாருன்னா இது ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. ஏன்னா இந்த தமிழ்நாடு என்பது இதே தமிழ் மொழிக்காக, இந்திய எதிர்ப்புக்காக எப்பேற்பட்ட வரலாறுகளுக்கு சொந்தமான மண் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மூன்றாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுல ஒன்னும் பெரிய தப்பு இல்ல சார். மொழி கத்துக்கிறதுல யாருக்குமே 3 என்ன சார், 300 மொழி கூட கத்துக்கங்க, யாரும் உங்களை கத்துக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க ஆட்சி மொழியாக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பல மதங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய இந்த தேசத்தை ஒரு மொழியா நீங்க கொண்டுட்டு வரதை எடுக்கிற முயற்சியை நாங்க எப்படி ஏத்துக்கணும் நினைக்கிறீங்க? எனி இந்தியன் லாங்குவேஜ் சொல்றாங்க, இந்திய சொல்லல. எனி இந்தியன் லாங்குவேஜ்ல தமிழ் மொழி ஆக்குங்க, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழ் மொழி ஆக்குங்க. தமிழ் மொழி தானே மூத்த மொழி. அந்த மொழிக்கு இணையாக என்ன வரலாறு இருக்கு? பேரறிஞர் அண்ணா ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமில்ல? பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? 3 மாசத்துல இந்திய கத்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப 3 மாதத்துல கத்துக்கிறது தாண்டி அந்த மொழியில என்னடா இருக்குன்னு சொன்னார்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். தமிழ் மொழியை ஏத்துக்கங்க, தமிழ் மொழியை கொண்டுட்டு வாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் அதுக்கு குரல் கொடுங்க. பிஜேபி பசங்க மட்டும் சிபிஎஸ்இல ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க, ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. சார், இங்க மொழியை கத்துக்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக ஆரம்பத்திலிருந்து காய்தமிழத்தவர்கள் பாராளுமன்றத்தில் அன்றைக்கே தமிழ் மொழி மூத்த மொழி, இந்தியாவுடைய சிறப்பு மொழி, இதுதான், இந்த மொழியைத்தான் நீங்க அந்த அந்தஸ்து கொடுக்கணும், அதே மாதிரி மாநில மொழியாக இது உருவாக்கணும் அப்படின்னு தானே அவர் கோரிக்கை வச்சாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இங்க நம்ம கேட்கறது ஆட்சி மொழியாக தமிழ் மொழி, இருமொழி திட்டம் தான் இங்க வேணும். 3 மொழி கொள்கை திட்டம் இங்க தேவையில்லைங்கிறத ஒட்டுமொத்த கருத்து. ஸ்டாலின் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க பிஜேபி நாடு முழுவதும், அது எப்படி பாக்குறீங்க? கெட் அவுட் மோடின்னு சொல்ல வேண்டியதான். நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோமே, கோ பேக் மோடின்னு சொன்னோம், இப்ப கெட் அவுட் மோடின்னு சொல்றோம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்னு ஆயிருச்சு. நீங்களே சொல்றீங்க, ஒரு படிச்ச ஒரு அதிகாரி இப்படி ஒருமையில பேசலாமா? ஒரு அரசியல்வாதி, அவர் அரசியல்வாதியா இருந்திருந்தாலும் பண்பு தெரியும். திடீர்னு வந்தவர் தானே, அதனால யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த மண்ணு தான் உங்களை உருவாக்குச்சு, என்ன இந்த மொழி தான் உங்களை உருவாக்குச்சு, இந்த மக்கள் தான் உங்களை ஏதோ ரூபத்தில் உங்களை உருவாக்கி இருக்காங்க. கும்மிடிப்பூண்டி தானே போர்டு படிக்கணும்ன்றது என்ன? கும்மிடிப்பூண்டி தானாலே ஒரு நேம் போர்டு படிக்கிறதுக்காக தேர்ட் லாங்குவேஜ் வேணும்ன்றது. இது இங்கிலீஷ் இருக்குல்ல, ஆல்ரெடி தான் இருக்குல்ல. 400-500 வருஷமா பழக்கத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்குல்ல. ஆங்கிலம் இருக்குல்ல சார். யாருக்கு இப்ப இங்கிலீஷ் தெரியாதா? யாருக்கு தெரியாது இங்கிலீஷ்? தெரியாது, யூபியில தெரியாது. ஏன் தெரியாது? படிக்க சொல்லுங்க. ஏங்க அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க. நாங்க மட்டும் ஹிந்தி படிக்கணுங்கிற, அவங்க தமிழ் படிக்க சொல்லுங்க. மொத்தமா இங்க தானே வர்றாங்க. ஹிந்தி படிச்சுட்டு எதுக்கு இங்க வேலைக்கு வர்றாங்க? ஹிந்தி படிச்சா தான் பெரிய ஆள் ஆயிரலாம்ல.